ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு காலையில் வந்து டிஃபன் எதுவும் செய்யவே இல்லை. காலையில் கடைக்கு கிளம்பிட்டேன், மார்க்கெட் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அம்மா கிட்ட டிஃபன் வேணும், என்ன வேணும்னு சொல்லி கேட்டதுக்கு அவங்க எனக்கு எதுவுமே வேண்டாம், எனக்கு நீ கடையிலேருந்து வரும்போது ஹோட்டல்லேருந்து பூரி வாங்கிட்டு வா அப்படின்னு சொன்னாங்க. மோஸ்ட்லி நாங்கள் எதுவுமே வெளியில் வாங்கி சாப்பிட மாட்டோம். என்னவோ அதிசயமாக இன்றைக்கி பூரி கேட்டாங்க. ஒருத்தருக்காக பூரி செய்ய முடியாது அப்படின்றதுனால மார்க்கெட்லேருந்து வரும்போது நான் அவங்களுக்கு ஒரு செட்டு பூரி வாங்கிட்டு வந்தேன். அதிலே ஒரே ஒரு பூரி தாங்க சாப்பிட்டாங்க. மீதி வாந்தி வருது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எடுத்து வச்சுட்டாங்க. சரி, அதுக்கப்புறமா கடையிலேருந்து வரும்போது வாழைப்பூ வாங்கிட்டு வந்திருந்தேன். வீட்டில் வந்து மரத்தில் முருங்கைக்காய் இருந்துச்சு. அதுக்கப்புறம் கடையில் ஒரு 2 நாளைக்கு முன்னால் வாங்கிட்டு வந்த கத்திரிக்காய் இருந்தது அப்படின்றதுனால அதையும் முருங்கைக்காவும் போட்டு பொரியல் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாழைப்பூ கூட்டு முருங்கைக்காய் தொக்கு வச்சிடலாம் அப்படின்னு பண்ணேன். ஆக்சுவலாக அம்மாவுக்கு வந்து நேத்து ஹீமோகுளோபின் செக் பண்ணியிருந்தோம். லாஸ்ட் டைம் வந்து போன 20 நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 12.5 இருந்தது. நேத்து செக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 10.8 வந்துருச்சு. ஏன்னா அவங்களுக்கு ஹீமோகுளோபின் லெவல் கம்மியாகக்கூடாதுன்றதுனால தான் அவங்களுக்கு நிறைய சூப்ஸ் எல்லாமே போட்டு கொடுத்தோம். ஆனால் இப்போ இறங்க ஆரம்பிச்சிச்சு அப்படின்றதுனால நான் மார்க்கெட்லேருந்து வரும்போது அத்திப்பழம் வாங்கிட்டு வந்திருந்தேன். சரி, ஏன்னா ஆக்சுவலாக வந்து வர திங்கட்கிழமை அன்னைக்கு அவங்களுக்கு அட்மிஷன் இருக்குது. 2 நாள் ஹாஸ்பிட்டலில் அட்மிஷன் போகணும். அதுக்குள்ளே கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணணும் ஹீமோகுளோபின் அப்படின்றதுனால அத்திப்பழம் வந்து ஒரு பாக்ஸ் ரூ. 80 அப்படின்னு சொன்னாங்க. அதை வாங்கிட்டு வந்து சரி, இது ஜூஸ் வந்து டெய்லி ஒரு 2 வேளை போட்டு கொடுத்துடலாம். சாப்பாடு ஒழுங்காக சாப்பிட மாட்றாங்க. இது போட்டு கொடுத்தா ஹீமோகுளோபினோட லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்றதுனால தான் அது வாங்கிட்டு வந்தேன். நானும் எவ்வளவோ ட்ரை பண்ணிகிட்டே இருக்கேன். அவங்களுக்கு சூப்ஸ் எல்லாம் நிறைய கொடுத்து அயர்ன் கண்டென்ட்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அவங்களுக்கு இருக்க ப்ராப்ளத்தில் வந்து ஹீமோகுளோபின் கம்மியாக தான் ஆகுது. அதுக்கு நம்ம ஒன்றுமே பண்ண முடியல. அவங்களாலேயும் வந்து சாப்பிட முடியல. ஏன்னா வந்து கண்டினியூஸ் வாமிட் இருக்கிறதுனால அவங்களுக்கு எந்த ஒரு பொருள் பார்த்தாலுமே, எது சாப்பிட ஆரம்பித்தாலுமே வந்து அவங்களுக்கு வாமிட் வந்துடுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. அவங்க ஏன் ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னா வந்து ஹீமோகுளோபின் லெவல் வந்து இன்னும் 8, 7 அந்த மாதிரி போயிடுச்சு அப்படின்னா அட்மிஷன் வந்து இன்னும் 2, 3 நாள் போட்டு அதுக்கப்புறம் வந்து பிளட்டு வந்து ஏற்ற ஆரம்பிச்சிட போகிறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க பயப்படுறாங்க. அந்த அளவுக்கு கடவுள் விடமாட்டார் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. அவங்களுக்காக இது வாங்கிட்டு வந்த இந்த அத்திப்பழத்தை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அவங்களுக்கு நல்லா கொஞ்சம் பால் ஊற்றி கொஞ்சம் ஜூஸ் போட்டு கொடுத்தேன். ஜூஸில் வந்து நான் நாட்டு சக்கரை தான் அவங்களுக்கு ஆட் பண்ணுவேன். மோஸ்ட்லி இந்த ஒயிட் சுகர் ஆட் பண்ண மாட்டேன். இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா அம்மா வந்து சாப்பாடு வடித்தா வந்து ரொம்ப கொட்டை கொட்டையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சாப்பிட பிடிக்கலன்னு சுத்தமாக சாப்பிட மாட்றாங்க. அதனால தான் இப்போல்லாம் குக்கரில் கொஞ்சம் அலைய வேக வச்சிட்டோம் அப்படின்னா அது கொஞ்சம் சாப்பிட்றாங்க. அந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா வந்து கூட்டுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு கூட்டு ரெடி பண்ண ஆரம்பிச்சுட்டேன். உங்கள் வீட்டில் உங்கள் அம்மா அப்பாவுக்கு யாருக்குன்னா உடம்பு சரியில்லை அப்படின்னா நீங்கள் உங்கள் அம்மா அப்பா வந்து இந்த மாதிரி பக்கத்தில் இருந்து பார்த்துக்கிறீங்களா அப்படின்றது வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம வந்து சின்ன வயசில் இருக்கும்போது நம்ம அம்மா அப்பா வந்து நல்லா நம்மளை பார்த்துருப்பாங்க. அந்த மாதிரி அவங்க வயசான காலத்தில் வந்து நீங்கள் உங்கள் அம்மா அப்பா வந்து எப்படியெல்லாம் பார்த்துக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.